ஆஸ்திரேலியாவின் லண்டனில் இனரீதியான ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழர்கள் உட்பட ஆசிய நாட்டவர்களை குறித்து அதிகளவான சோதனைகளை போலீசார் முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. லண்டன் மாநகர மேயரின் அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய ஆய்வொன்றில் லண்டன் மாநகர போலீசார் மேற்கொள்ளும் நிறுத்தி சோதனையிடும் நடவடிக்கைகள் குறித்த அதிரடியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2023ஆம் ஆண்டில் பெறப்பட்ட தகவலுக்கு அமைய லண்டன் முழுவதும் மொத்தமாக 1,17,339 சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஈலிங் பகுதியில் 3,673 சோதனைகள், பிரெண்ட் பகுதியில் 4,622 சோதனைகள், ஹிலிங்டன் பகுதியில் 2,737 சோதனைகள், ஹவுன்ஸ்லோ பகுதியில் 2,223 சோதனைகள், வெஸ்ட்மின்ஸ்டர் பகுதியில் 9,593 சோதனைகள். லண்டனில் அதிகளவான சோதனைகள் இந்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரிச்மண்ட் பகுதியில் 748 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ஆய்வறிக்கை இன ரீதியான மக்கள் எவ்வாறு இலக்கு வைக்கப்படுகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. ஈலிங் பகுதியில் இலங்கை இந்தியர்கள் அடங்கலாக ஆசிய வம்சாவளி மக்கள் வெள்ளை இனத்தவர்களை விட 1.8 மடங்கு அதிகமாக நிறுத்தப்பட்டு சோதனையிடப்படுகின்றனர். லண்டனின் சில பகுதிகளில் கருப்பின மக்கள் மிக மோசமாக இலக்கு வைக்கப்படுகின்றனர். உதாரணமாக, ஈஸ்ட் ஷீன் பகுதியில் கருப்பினத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்களை விட 48 மடங்கு அதிகமாக சோதனையிடப்படுகின்றனர். டல்விச் வில்லேஜ் பகுதியில் 40 மடங்கு அதிக சோதனை, ஹாம்ஸ்டீட் டவுன் பகுதியில் 38 மடங்கு அதிக சோதனை. லண்டன் முழுவதும் சுமார் 60 தொகுதிகளில் இந்த இன ரீதியான ஏற்றத்தாழ்வு 10 மடங்குக்கும் அதிகமாக இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. ஹீலிங் மக்களில் 80% பேர் இத்தகைய சோதனைகளை குற்றங்களை குறைக்க தேவை என்று கருதுகின்றனர். ஆனால் 58% பேர் மட்டுமே இது நியாயமான முறையில் நடப்பதாக நம்புகின்றனர். இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் இது குறித்த கட்டாய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என லண்டன் மேயர் சாதிக் கான் உத்தரவிட்டுள்ளார். 70% லண்டன் வாசிகள் இந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்குகின்றனர். வன்முறைகளை தடுக்கவும் உயிர்களை காக்கவும் இது ஒரு மிக சிறந்த கருவி என போலீசார் தெரிவித்துள்ளனர்.